எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் செயல்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயக்கம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் மேற்கொள்ளக்கூடிய இயக்கங்கள் தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய கரு என்பதை நாம் ஆழமாக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுவதுவோ, முடிவெடுத்திருப்பதுவோ, உணர்வதுவோ, எழுதுவதுவோ எதுவும் இங்கே பதிவாகாது, செயல்களைத் தவிர. உங்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே நம்முடைய இறைவன் இறப்பையும் பிறப்பையும் அமைத்திருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் செய்யக்கூடிய இயக்கங்கள் எதுவாயினும் அது செவ்வனே அமைய வேண்டும், இறை பொருத்தத்தில் அமைய வேண்டும். இறை பொருத்தம் எது என்பதை இறைவனை தவிர யாரும் அறிவிக்க முடியாது. இறைவன் நம்முடைய உள்ளத்தில் அவனுடைய செய்திகளை ஒவ்வொரு சூழலுக்கும் உங்களுக்காக பிரத்யேகமாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கட்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் இறை பொருத்தத்தில் அமைய வேண்டும். இதற்கு உடல் என்பது மிக முக்கியமான ஒரு கருவி என்பதை நாம் உணர வேண்டும். உடல் இல்லாமல் செயல் இல்லை என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். உடல் ஆரோக்கியம் என்பது செயல்களின் அடிப்படையாக இருக்கு, நற்செயல்களின் அடிப்படையாக இருக்கு. எதுக்குங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நல்ல செயல்கள் செய்யறதுக்காக, இறை பொருத்தத்துல நம்ம வாழ்றதுக்காக தான் உடல் ஆரோக்கியமா இருக்கு. அப்போ உடல் ஆரோக்கியமாவும் இருக்கட்டும், செயலாவும் இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா, பிரேக், ஒரு தளர்வு, ஒரு இடைவேளை தேவையாக இருக்கிறது. ஒரு இடைவேளை என்பது எதற்காக என்றால், அடுத்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இயக்கத்தை செம்மையாக நடத்துவதற்கு. முந்தைய இயக்கத்தில் நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்களை தளர்த்தி கொள்வதற்கு, இளைப்பாற்றிக் கொள்வதற்கு. எல்லா இடத்துலையுமே பிரேக்ங்கிறது நமக்கு மனசுக்கு சுகமான ஒரு விஷயம் தானே. எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்கூலு இடையில பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, ஸ்நாக்ஸ் பிரேக்கு, ஒரு சினிமா பார்க்குறோம் அதுக்கு ஒரு பிரேக்கு, அங்க போனா ஒரு சந்தோஷம். ஒரு மூச்சு, அதுல ஒரு பிரேக்கு, அந்த பிரேக் தான் அந்த மூச்சுக்கு அடிப்படையே. அந்த ஹார்ட் சுருங்கி விரியுது, அதுல ஒரு பிரேக்கு. கண்ணு மூடி திறக்கிற, அதுல ஒரு பிரேக். எல்லாத்துலயும் இறைவன் அந்த தளர்வை வைத்திருக்கு. இறைவனுடைய கருணைக்கு இது ஒரு அத்தாட்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிரேக், அந்த இடைவேளை, அந்த இளைப்பாறுதலுக்கான நேரம் என்பது இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும், ஒவ்வொரு தருணத்திலும் அதற்கு முத்தாய்ப்பாக அமைவதுதான் இரவு என்ற மாபெரும் இளைப்பாறுவதற்கான நேரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரேக் அப்படிங்கிறது நாம ஒரு இயக்கத்திலிருந்து தளர்வடைகிறது மட்டும் இல்ல, அடுத்த இயக்கத்துக்கு நம்மளை சக்தி ஊற்றுறதாகவும் இருக்கணும். அதுதான் முழுமையான பிரேக். அந்த முழுமையான பிரேக் இரவு. இரவை தவிர நம்முடைய இயக்கங்களை செம்மைப்படுத்தக்கூடிய ஒன்று இல்லை. இரவின் தூக்கம் என்பது உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படை என்பதை நாம் அக்குபஞ்சர் மருத்துவத்தில், இன்னும் அத்தனை இயற்கை மருத்துவங்களிலும் இதுதான் சத்தியமான அடிப்படை கொள்கை. இந்த இரவை இறைவன் எவ்வாறு அமைக்கின்றான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த சூரியனும் இதர பிரபஞ்ச உயிர்கூறுகளும் இறைவனுடைய கட்டளைக்கு பணிந்து ஒரு அமைதி சூழலை ஏற்படுத்துகின்றன. அந்த பிரம்மாண்டமான கதிரவனுடைய ஒளி திருப்பப்படுகிறது. யாரால் இதை செய்ய முடியும்? அதை படைத்தவனால் தான் செய்ய முடியும். அதற்கு கட்டளையிடுபவனால் தான் செய்ய முடியும். இறைவனை தவிர இரவை நமக்காக ஏற்படுத்தியவன் இல்லை. எதற்காக என்றால், நமக்கு அந்த கருணைமிக்க இளைப்பாறுதலை அவன் புறத்திலிருந்து வழங்க வேண்டும் என்பதற்காக.
நம்முடைய உடலுக்கு, சக்தி உடலுக்கு, மனதிற்கு, ஆன்மாவிற்கு இளைப்பாறுதல் இரவில் முழுமையாக கிடைக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர வேண்டிய, உணர தவறி இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த இரவினுடைய முக்கியத்துவம். இறைவனை பத்தி சாதாரணமா நினைக்க வேண்டாம். இறைவன் இறைவன்தான். அவனின்றி எதுவும் இல்லை. பலமுறை நாம் சொல்லி இருக்கின்றோம், நாம் படைக்கப்பட்டதற்கே நாம் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. எனவே இறைவன் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் இரவு எனும் அத்தாட்சியை நாம் மதிக்க வேண்டும். இது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய உடலின் ஆரோக்கியத்திற்காக. ஒரு நாள் இரவு தூக்கம் கெட்டால் அதை நீங்கள் ஈடு செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலின் அத்தனை அமைப்புகளும் அதனுடைய ஒழுங்கிலிருந்து தவறிப்போம். அதனுடைய விகிதாச்சார சமநிலையிலிருந்து தவறிப்போம். உங்கள் வெற்றி இரவிலிருந்து தொடங்குகிறது. உங்களுடைய நோய்களுக்கான நிவாரணம் அந்த இரவில் இருக்கிறது. உங்கள் குழப்பங்களுக்கான தெளிவு இரவால் கொண்டு வரப்படுகிறது. இரவில் உங்களுடைய ஆன்மா கைப்பற்றப்படுகிறது. அது படைப்பாளனிடம் சென்று திரும்புகிறது. தான் நாடியவற்றை இறைவன் திருப்பி அனுப்புகின்றான். தான் நாடியவற்றை இறைவன் அவனே தக்க வைத்துக் கொள்கின்றான். எனவே இரவை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இரவை சற்று கவனியுங்கள். ஃபார்ம் 7 நம்ம படிச்சிருக்கிறோம். இரவை நீங்க கவனிச்சு பாருங்க. பகல் வானம் எப்படி இருக்கு, இரவு வானம் எப்படி இருக்குது, இரவுடைய குளிர்ச்சி எப்படி இருக்குது, இரவுடைய அமைதி எப்படி இருக்குது, இரவு நமக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கருணைமிக்க இளைப்பாறுதலை மனம் எந்த அளவுக்கு விரும்புகிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். தூக்கமே வராதவங்க ஒரு நாள் நைட்டு எனக்கு தூக்கம் வந்துட்டா போதும், இது ஒண்ணு போதும், வாழ்க்கையில் எதுவுமே வேணான்னு கேட்கக்கூடியவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு முழுக்க தூங்காம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற இந்த வார்த்தையினுடைய ஆழம் புரியும். எனவே இரவை மதிப்பது என்பது இறைவனை கண்ணியப்படுத்துவதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு மனிதர்களாகி நமக்கு இருக்கிறது. மனிதர்களை தவிர அத்தனை உயிரினங்களும் இறைவனை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றன. மாலை வேளைகளில் பறவைகளை நீங்கள் பாருங்கள், அவைகள் இறைவனை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றன. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இரவின் கண்ணியத்தன்மையை உணர வேண்டும். இறைவன் நம் மீது இறக்கி இருக்கின்ற அந்த கருணையை, அருளை நாம் உணர வேண்டும். இறைவனை தவிர அந்த அருளை யாராலும் தர முடியாது. ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்பது உடல் ஆரோக்கியம்தான். உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படை என்பது இரவு தூக்கம்தான் என்ற செய்தியை இன்று முதலாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். 1000 எக்ஸ்கியூசஸ் இப்போ மனசுல வரும். அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க. இப்போதைக்கு நிலைமை என்னவா வேணாலும் இருக்கட்டும், விருப்பம் வையுங்கள், விருப்பம் வையுங்கள். இறைவனே, நீ நாடிய தன்மையில் இரவை அழகான முறையில் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயா, இந்த மனித சமுதாயத்துக்கே நீ உதவி செய்வாயாக என்பதை நீங்கள் விருப்பமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனித சமுதாயத்துக்கான விருப்பத்தை நீங்கள் மனதார உங்கள் மனதில் கொள்வது என்பது இறைவனுடைய புன்னகைக்குரிய விஷயம். உங்களை இறைவன் புன்னகையோடு நோக்கக்கூடிய ஒரு தகுதிமிக்க விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரே ஒரு டிசிப்ளின், இரவு சூரியன் அஸ்தமனம் ஆயிருச்சா மெதுவா 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 ரிலீவ் ஆகுங்க. உங்களுடைய உலகத்தினுடைய பிணைப்புகள்ல இருந்து, உலகத்தினுடைய அந்த பிஸியான இன்வால்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிலீவ் ஆகும். இது ஒரு பிரார்த்தனை என்பதையாகவே நீங்கள் மனதில் கொள்ளும். எனவே ஒவ்வொரு நாளும் இரவை நீங்கள் கண்ணியத்தோடு அணுகிக் கொள்ளுங்கள். அனைத்து வேலைகளிலிருந்து விலகி இரவுக்காக நீங்கள் காத்திருங்கள், தூக்கத்துக்காக காத்திருங்கள். 9 மணிக்கு எல்லாத்தையும் தூரமா வச்சுட்டு தூக்கத்துக்காக காத்திருங்க. நன்றியுணர்வோடு காத்திருங்க. இறைவன் இன்றைக்கு இந்த இரவில் எனக்கு என்ன அருட்கொடையை தரப்போகின்றானோ என்ற எதிர்பார்ப்போடே நீங்கள் காத்திருக்க. அதில் தவறு கிடையாது. இறைவனிடம் எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது. இறைவன் என்னை நாளைய பொழுது புதிய படைப்பாக
என்னை எழுப்ப போகின்றானே, அதை நினைத்து திருப்தியோடு நன்றியுணர்வோடு நீங்கள் இரவை எதிர்பார்த்து காத்திருங்கள். 9 மணி தொடக்கமாக. தூக்கம் வந்தா தூங்கிக்கலாம். இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய வழிமுறை அது அல்ல. தூக்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வழிமுறை அவ்வாறு இருக்கக்கூடாது. 9 மணிக்கு எல்லாத்திலும் ரிலீவ் ஆயிட்டு உட்கார். லைட்டு கிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எந்த இசை கேட்கறதும் எதுவும் கேட்கறது வேண்டாம், எதையும் படிக்கிறது வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இறைவன் சார்ந்த விஷயங்களில் தவிர எதிலும் ஈடுபடாதீர்கள். சோ இந்த இறைவழி வகுப்புல நாம இரவு பிரார்த்தனை என்ற ஒன்றை செய்து வருகிறோம் நீண்ட காலமாக. நோய் தீர்க்கும் இரவு பிரார்த்தனை. அதை நமக்காகவும் நாம் செய்து கொள்ளலாம். இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் அவர்களின் சார்பாக இந்த பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தில் சுகவீனங்களில் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய கருணை அவர்கள் மீது, மன்னிப்பு அவர்கள் மீது அதிகம் அதிகம் உண்டாகட்டும் என்பதை நாம் இப்போது பிரார்த்தனையாக மனதில் கொள்வோம். இப்போ இரவு பிரார்த்தனை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்குங்க. அந்த வார்த்தைகளுடைய உணர்வுகளை உள்வாங்கிக்குங்க. இரவு பிரார்த்தனை முடிச்சுட்டு செஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் உட்காரணும்னு தோணுதோ உட்காந்துட்டு நீங்க போய் நல்லபடியா படுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு எப்பவும் போல நம்மளுடைய இறைவழி தியான வகுப்பு நடக்கும். இப்போது இரவு பிரார்த்தனை, நோய் தீர்க்கும் இரவு பிரார்த்தனை வாசிக்கப்படும். கண்களை மூடி இறை உணர்வோடு நன்றி உணர்வோடு செவியேற்க தொடங்குவோம். நோய் தீர்க்கும் இரவு பிரார்த்தனை. எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றதோ அந்த மகா சக்தியை இப்போது நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த மகா சக்தியை நாம் மனதார வணங்குகின்றோம். அந்த மகா சக்தியை இறைவன் என்று நாம் அழைக்கின்றோம். எங்கள் இறைவனே, நீயே எங்களை படைத்தாய். நாங்கள் ஒரு பொருளாக கூட இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து நீதான் எங்களை உருவாக்கினாய். தாய்களின் கருவறையில் எங்களை வளர்த்தாய். எங்களுக்கு பார்வை கொடுத்து, செவிப்புலன் கொடுத்து, சிந்தனை கொடுத்து, வழிகாட்டல்கள் தந்து இந்த உலகத்தில் நீதான் எங்களை வாழ வைக்கின்றாய். நாங்கள் வாழவில்லை, உன்னால் வாழ்விக்கப்படுகின்றோம். எங்கள் வாழ்வின் மீது உன்னையே முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்படுத்துகின்றோம். எங்கள் இறைவனே, உன்னுடைய கருணையை கொண்டு எங்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பாயாக. உன்னை தவிர எங்களை மன்னிப்பவன் இல்லை. எங்கள் இறைவனே, சுகமான வாழ்வை எங்களுக்கு வழங்குவாயாக. உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் குன்றியிருக்கும் இந்த சூழலில் எங்களை தேற்றுபவன் உன்னை தவிர யாரும் இல்லை. எங்களை நீ அரவணைத்துக் கொள்வாயாக. உன்னிடமே நாங்கள் சிரம் தாழ்ந்து பணிகின்றோம். வணங்குவதற்கு தகுதியுடையவன் நீ ஒருவன் மட்டுமே. எங்கள் இறைவனே, நீ என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். எங்கள் ஆன்மா உன்னை அறியும். ஆனால் எங்கள் அறிவும் அறியாமையும் உன்னை எங்களுக்கு மறைத்து விட்டன. இறைவனே, எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீமைகளிலிருந்தும் எங்களை விலக்கி எங்களை தூய்மைப்படுத்துவாயாக. எங்கள் இறைவனே, இந்த உலக வாழ்வின் நோக்கம் உன்னை உணர்ந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் உனக்கு பணிந்து கொள்வதும் தானே. அதை மறந்து இந்த உலக வாழ்வின் பொருள் மயக்கங்களில் கவர்ச்சிகளில் சிக்கி சுற்றி திரிந்த நாட்கள் எத்தனையோ. இன்று உன்னை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஒரு பலகீனத்தை, இந்த ஒரு நோய்த்தன்மையை, இந்த ஒரு கடின வாழ்வியல் சூழ்நிலையை நீயே எங்களுக்கு தந்துள்ளாய். எங்களை மன்னித்து எங்கள் நோய்களிலிருந்தும் எங்களை மீட்டு
உன்னுடைய நேர்வழியில் எங்களை வாழச் செய்வாயாக. நீ மனிதர்களுக்கு நன்மைகளை தவிர வழங்குவதில்லை. பெரும் கருணையாளனே, மன்னிப்பவனே, இந்த இரவு பொழுதில் உன்னிடம் மனதார மன்னிப்பை வேண்டுவதில் நாங்கள் திருப்தி அடைகின்றோம். எங்கள் இறைவனே, நாங்கள் அறியாமை எனும் இருளில் சிக்கியுள்ளோம். எங்களது அந்த மன இருளை நீக்கி உனது அருள் ஞானங்களை எங்களுக்கு வழங்குவாயாக. உன்னை நோக்கி எங்களை திருப்பிக் கொள்வாயாக. உன்னிடம் அடைக்கலம் புகுவதே எங்களுக்கு பரிபூரண நிம்மதி. எங்கள் இறைவனே, எந்த மனிதனும் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. அனைத்து நன்மைகளும் எங்களுக்காக உன்புறம் இருந்து மட்டுமே உள்ளது. உன்னிடம் நாங்கள் எப்போதுமே தேவையுள்ளவர்களாகவே இருக்கின்றோம். எங்களை எப்போதும் உன்னை முன்னோக்கியே வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நோய்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பதும் நீ, அவைகளை சுகமாக்கி தருவதும் நீயே. உன்னை தவிர எங்களை சுகமாக்குபவன் இல்லை. நீயே மகா மருத்துவன். எங்கள் இறைவனே, எங்களுடைய அனைத்து நோய்களையும் நீக்கி எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்தருள்வாயாக. எங்கள் இறைவனே, நீ எங்களை எப்படி படைத்தாயோ அப்படியே உன்னிடம் திரும்ப விளைகின்றோம். எங்களது உடல் மன அழுக்குகளை நீக்கி எங்களை தூய்மைப்படுத்துவாயாக. இந்த இரவில் உனது அருளை கொண்டு எங்களை புதுப்பிப்பாயாக. வாழ்வியல் ஞானங்களையும் உள்ளச்சத்தையும் உன்னை பற்றிய புரிதல்களையும் எங்களுக்கு அதிகமாக்குவாயாக. எங்கள் இறைவனே, எங்களது அனைத்து எண்ணங்களிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. அனைத்தையும் எங்களுக்கு லேசானதாகவும் நன்மையானதாகவும் ஆக்கி தருவாயாக. இறப்பு அது ஒரு மாபெரும் சத்தியம். இறப்பு அது ஒரு மாபெரும் சத்தியம். அது எங்களை வந்தடையக்கூடிய நேரத்தை உன்னை தவிர அறிந்தவன் யார்? உன் அனுமதியை கொண்டு வரக்கூடிய அந்த இறப்பை தடுக்க சக்தி பெற்றவன் யார்? எங்கள் இறைவனே, எங்களது இறப்பின் மீதான பயத்தை நீக்குவாயாக. இறப்பை பற்றிய ஞானத்தை எங்களுக்கு அளிப்பாயாக. எங்களுக்கான காலத்தவணையின் நிறைவில் சுகமான முறையில் எங்களை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. நாங்கள் உன்னை சார்ந்தவர்கள். நாங்கள் என்றென்றும் எந்த நிலையிலும் உன்னை மட்டுமே சார்ந்தவர்கள். மறுமையில் எங்களுக்கு மன்னிப்பையும் நீ எங்களுக்காக நாடியிருக்கும் நித்திய வாழ்வையும் தந்தருள்வாயாக. உன்னை தவிர எங்களுக்கு கதி இல்லை. நீயே எங்கள் இறைவன். உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். உனக்கு நிகரானவன் யாரும் இல்லை. உன்னுடைய திருப்பெயரை சொல்லி நாங்கள் இன்றைய இரவில் தூக்கத்தை நோக்கி செல்லுகின்றோம். புகழ் அனைத்தும் உன் ஒருவனுக்கே. Thank you very much.